எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடொளி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி வேஸ்லின், மாய்ஸ்சரைசர், பேஸ்ட் இதெல்லாம் வச்சு சிம்பிள் ஹோம் ரெமெடி நம்ம வீட்டில் இருக்க பொருளே வச்சு நம்ம க்ளீனிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேபி இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பிகினர்ஸ்க்கு இது நல்லா யூஸ் ஆகும். இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு டிப் பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் சப்போர்ட் மீ. இப்போ நேற்று நம்ம வேஸ்லின் வச்சு நிறையா பார்த்தோம். கைகளுக்கு இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது கொஞ்சோண்டு நல்லா வேஸ்லின் எடுத்து நல்லா இப்படி அப்ளை பண்ணிவிட்டு இந்த நல்லா வேஸ்லின் ஃபஸ்ட்டு எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிங்கன்னா மாய்ஸ்சரைசர் ரொம்ப நேரம் வரும். நல்லா ஒரு வேஸ்லின் ஒரு திக் கோட்டாக இருக்கிறனால இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப நேரம் நம்ம கையில் இருக்கும். அப்புறம் பாடி ஸ்ப்ரே போட்டுக்கும் போது சென்ட் எது அப்ளை பண்ணாலும் கொஞ்சோண்டு வேஸ்லின் அப்ளை பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டிங்கன்னா அதோட வாசம் ரொம்ப நேரம் இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் அண்டர் ஆர்முக்கெல்லாம் பாடி ஸ்ப்ரே அடிக்கும்போது இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் முதல்ல அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாடி ஸ்ப்ரேவோ சென்ட்டோ அடிச்சிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அந்த வாசம் ரிமைன் ஆகும். அப்புறம் சம்டைம்ஸ் அந்த பாடி ஸ்ப்ரேவோ சென்ட்டோ அண்டர் ஆர்ம் இதிலெல்லாம் கருப்பாகிறத இந்த வேஸ்லின் அப்ளை பண்ணிவிட்டு வேஸ்லினோ அல்லது மாய்ஸ்சரைசரோ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த இடம் கருமையாகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். அடுத்த டிப்புக்கு நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட்டு நல்லா தண்ணியில் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதில் நியூஸ் பேப்பர் நம்மளுக்கு ஹோட்டலில் இந்த மாதிரி வாங்கின சின்ன கண்டெய்னர்ஸ் கிடைக்கும். இந்த பேஸ்ட் மிக்ஸ் பண்ண சொல்யூஷன் இந்த நியூஸ் பேப்பரில் நல்லா அப்சர்வ் ஆனோடனே எங்கெங்கே யூஸ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன்.
இந்த மாதிரி ஃப்ளாஸ்க்கு காஃபி டீ வாங்குவோம், அதில் ஒரு ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பேப்பரை அதுக்குள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு ஓவர் நைட் இது அப்படியே இருந்துடனே இதை அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த காஃபி டீயினால் இந்த ஃப்ளாஸ்கில் ஒரு ஸ்மெல் வரும்ல, அது வராமல் இருக்கும். அடுத்தது இதை எங்கே வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். நாம் இந்த மாதிரி பூ வாங்குவோம். பூ வாங்கினோடனே சில நாள் பூ தீர்ந்து போனதுக்கு இந்த பூ வாங்கி 15 நாள் ஆச்சு. அரிசி போட்டு வைக்கிறனால இந்த பூ வாடாமல் இருக்குது. டிஷ்யூ போட்டு அரிசி போட்டு வைக்கிறனால இந்த மாதிரி நம்ம அரிசி போட்டு வச்சுட்டு பூ தீர்ந்து போனோடனே அதில் அந்த பூ வாசம் இருக்கும். இது போகிறதுக்கு இதை போட்டு வச்சோம்னா, போட்டு நல்லா மூடி வச்சிட்டோம்னா பூவோட வாசம் அடிக்காது. ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்போ இதை எங்கே வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் சில நாள் ஏதாச்சும் ஒரு பொருள் ஓப்பன் ஆகிக்கிட்டால் அதோட வாசம் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாகவே வந்துடும். அதுக்கு இதை வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருக்க அந்த ஸ்மெல் போயிடும். ட்ரை பண்ணி பாருங்களேன். பேக்கிங் சோடா வைக்கலாம், அல்லது இப்படி வச்சிங்கனாலும் அந்த வாசம் போயிடும். நான் எப்பயும் ஷீட்டு போட்டு தான் வச்சுருப்பேன். இப்படி ஏதாவது ஒரு இடத்துல அந்த நியூஸ் பேப்பர் பேஸ்ட் மிக்ஸ் பண்ண தண்ணியோடு இருக்க நியூஸ் பேப்பர் வச்சிங்கன்னா அது பேட் ஸ்மெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி வெங்காயம் சமையலுக்கு உரிச்சிட்டு மிச்சம் ஆயிட்டுனா இதை அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காதீங்க. முடிந்த அளவுக்கு வெங்காயத்தை மிச்சம் வைக்காமல் யூஸ் பண்ண பாருங்கள். சப்போஸ் அப்படி உங்களுக்கு வைக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் நம்மளுக்கு கிடைக்குது, அப்படியே ரோலாகவே கிடைக்குது. அதை எடுத்து இப்படி பேக் பண்ணி வச்சுருங்க. வெங்காயம் நம்ம எப்படி உரித்து வச்சோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலில் சுற்றி வச்சுருங்க. இப்படி ரோலாகவும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி நம்மளுக்கு ஃபுட் பேக் பண்ணி வர ஃபாயிலை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம். நாம் இந்த மாதிரி கட்டரில் காய் கட் பண்ணும்போது கட்டர் இப்படி நகர்ந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு டவலை ஈரம் பண்ணி இந்த மாதிரி கவுண்டர் டாப் மேலே ஈரம் பண்ணி போட்டு வச்சிட்டோம்னா நகராது. நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெங்காயம் கட் பண்ணும்போது கண்ணில் தண்ணி வரும். அதுக்கும் இந்த மாதிரி ஈரமான கிளாத்தை இங்கே முன்னாடி வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணுற இடத்துல வச்சுக்கிட்டிங்கன்னா கண் எரியாது. இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்பொழுதும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.